கடகராசி கடகலக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் 2025 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடகம் ராசியிலிருந்து வக்ரகதியில் மிதுனம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக இதுவரையில் கஷ்டநஷ்டங்களில் சிக்கித்தவித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் அனைத்து விதமான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. கிட்டத்தட்ட 48 நாட்கள் ஒரு ராசியில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவும் பலமாக பல மாதங்களுக்குப் பிறகு இதுபோன்று நீச்சம் நிவர்த்தி பெற்றும் வக்ரநிலையிலும் பின்னோக்கி நகர்ந்து வேறொரு ராசிக்குள், அதாவது உங்களின் ஜென்மராசியில் இருந்து விரயஸ்தானத்திற்குள் நுழைவது அரிதான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திற்குள் நகர்ந்து கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான நற்பலன்களை நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள், சிக்கல்கள், காரியதடைகள் என அனைத்தையும் துணிச்சலோடு தைரியத்தோடு உத்வேகத்தோடு கையாண்டு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்களை உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை எளிதாக நிறைந்து பெற முடியும். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சமும் வக்ரமும் பெற்றிருந்த நிலைமாறி வக்ரகதியில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பின்னோக்கி நகர்ந்து நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் அமைப்பு என்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு அபூர்வமாக நிகழக்கூடிய சிறப்பான நிகழ்வாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் திகழ்கிறது. கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் கூட அவர் வக்ரமும் நீச்சமும் பெற்று பின்னோக்கி நகர்ந்து செல்வது சாதகமற்ற அமைப்பாக இருந்து கொண்டிருந்தது. தற்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று வக்ரகதியில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது உங்களுக்கு நல்லபல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. இதுவரையில் சாதகமற்ற சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டநஷ்டங்களில் அவதைப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலைகளிலிருந்து தற்போது நீங்கள் வெளியில் வர முடியும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்குள் செவ்வாய் பகவான் நுழைந்து இருப்பதால் சற்று அதிக அளவிலான வீண்விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நன்கு திட்டமிட்டு பலமுறை யோசித்து நன்கு கணித்து மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து செயல்படப்போவதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. என்பது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்தை நோக்கி பின்னோக்கி செவ்வாய் பகவான் நகர்ந்து கொண்டிருப்பதால் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தில் லாபம் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. நவகிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பகவான் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேண்டும் என்றாலும் செவ்வாய் பகவானுடைய அருள் ஆசிகள் இருந்தால் மட்டுமே நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தற்போது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி இருப்பது அற்புதமான அருமையான மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உங்களுடைய மனதை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த கடன் சார்ந்த தொந்தரவுகளை உடைத்தெறியக்கூடிய விதத்தில் இந்த செவ்வாய் பகவானின் மாறுதல் என்பது அமைகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர பகவான் சனி பகவானுடன் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதம் 28ஆம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல மாறுதல்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை இனிதாக எந்தவிதமான தங்குதடையும் இன்றி நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது.
தற்போது கடகராசிக்காரர்களான நீங்கள் அஷ்டமசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறது. இந்த வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை நிச்சயமாக நீங்கள் இனிதாக சந்திக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வீண்விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களால் சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. இந்த தருணத்தில் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் பிரம்மாண்டமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான விலை உயர்ந்த சொகுசான பொருள்களை வாங்கி மகிழுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும். கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் தொடர்ந்து பல்வேறு விதங்களான ஏமாற்றங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் பின்னடைவுகளையும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்களையும் சந்தித்து நொந்து நூலாய் போய்க்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தற்போது மிகச்சிறப்பான நல்ல மாறுதல்கள் பலமாக கிடைக்கிறது. ஏனெனில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அற்புதமாக ஏற்படுத்திக் கொடுப்பது மட்டுமில்லாமல் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சனி பகவான் மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு 5 மாத காலகட்டத்திற்கு முன்னதாகவே அதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டமசனியின் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் விரயஸ்தானத்திற்குள் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுப்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. கடகம் ராசிகாரர்களான நீங்கள் இதுவரையில் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கி சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி உங்களுடைய குடும்பத்தார்களுடன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டு ஆனந்தம் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய குடும்பத்தார்களுடன் இன்பச் சுற்றுலாக்கள் ஆன்மீகச் சுற்றுலாக்கள் என பல்வேறு விதங்களான இனிதான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நண்பர்கள் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே அதிக அளவிலான ஒற்றுமை என்பது பலம் பெறக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய அபரிவிதமான விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களை துணிச்சலாக தைரியத்துடன் கையாளுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த தருணத்தில் பலர் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் அவற்றைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஆதரவுகளும் அனுகூலங்களும் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை இந்த தருணத்தில் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். எனவே எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றை துரிதமாக மிகப்பெரிய அளவிலான ஆற்றலோடு தாமதம் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான சிறப்பான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். நேர்வழியில் செயல்படக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிறப்பாக நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் கிடைப்பதில் இருந்து கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகள் மாறி இந்த தருணத்தில் நீங்கள் அவற்றை தாராளமாக எதிர்பார்க்கலாம். அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சுக்கிரன் சனி சற்று சாதகம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாகவும் தைரியத்தை தன்னம்பிக்கையை உத்வேகத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான திட்டங்களை அருமையாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை செவ்வாய் பகவான் பலமாக வாரி வழங்குகிறார். உங்களுடைய தனித்திறமையை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து அரசியல் துறை கலைத்துறை என 2 துறைகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை செவ்வாய் பகவான் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெளிவுபடுத்துகிறார். அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் உங்களுக்கு சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட அதற்கு அதிக அளவிலான ஆதாயங்களும் அனுகூலங்களும் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் ரீதியான விஷயங்களை நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மகசூல்களும் வருமானங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். விவசாயத்திற்கு தேவையான விளைநிலங்கள் நவீனமான உபகரணங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்தில் மாநில அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளை கடகம் ராசிக்காரர்களான விவசாயிகள் எதிர்பார்த்தால் அவ்வாறான விஷயங்களில் அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.
வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பில் இருந்து வந்த சரிவுகள் விலகும். இந்த தருணத்தில் கடினமாக நேர்மையாக உழைக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை ஸ்மார்ட் ஆக செயலாக்கம் செய்து அவற்றில் காரிய வெற்றிகளை சிறப்பாக காண்பதற்கான அருமையான மிகச்சிறப்பான வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் பகவான் உங்களுக்கு தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு. பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகருக்கு அர்ச்சனை செய்து தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும்.